பதிக்கின பெட்ரோல் விற்கலாத மொமெண்ட். ஒரு தொழில் ஒன்று செஞ்சு துபாய் ஷேக் மாதிரி முன்னுக்கு வருவோம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வடி வைக்கிறாங்களே. பிரச்சனை சிக்கலாக போகும், நல்ல விலைக்கு விற்போம்னு பார்த்தா எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு. இந்த அரசாங்கத்தை சொல்லணும், அடுத்த முறை எலெக்ஷன் பண்ணிட்டு ஆக்களை மாற்றினா தான் சரி. சும்மா கிடந்து ஆவியாக போகுது, யாருக்கு விற்கலாம்? இந்த ஒரு ஆள் நிற்கிற அண்ணே, இந்த கல்லோட ஓண்டவுனை தட்டி தட்டி கலட்டி விற்கலாம் போலாம் கிடாக்கா அண்ணே. ஆனால் இல்லை, சும்மா பார்க்க வந்தானே வாங்க கூட விடு. சரி அப்போ சரி அண்ணே, இது வந்து நாங்கள் பெட்ரோல் வந்து வீடு கூட கொண்டு விற்கிறோம். உங்களுக்கு வேணுமாண்ணே? என்னண்ணே எவ்வளோ காலமாக எலக்ட்ரானிக் சாமான் தானே வீடு விட கொண்டு விற்பாங்க, என்ன பெட்ரோல் விற்கிறேன்றீங்க? இப்போ வந்து நாங்கள் பெட்ரோல் விற்கிறோம்ண்ணே. என்ன விலைக்கு விற்கிறீங்க? 400 இது முகங்கன்னு உடஞ்சி விட்றாங்க. பெட்ரோல் செட்டிலாங்க 300 விற்கிறாங்க, சும்மா போகிற வழியில் போட்டு அடிச்சுட்டு போகிறதுக்கு. இப்போ 400 கொண்டு வந்தாடுறா மாலை ஆளப்பாருனால. அண்ணே, ஒரிஜினல் பெட்ரோல் ஈரான் எண்ணெய் கிணறுலேருந்து வாளி போட்டு அள்ளி கொண்டு வந்த ஒரிஜினல் பெட்ரோல். இந்த கதையில விளங்குது, நீ என்ன மாதிரி ஆளுண்டு கொண்டு நடாங்க, சும்மா போகிற வழியில் சும்மா அடிச்சுட்டு போவோம் பெட்ரோலை. 300 கடனே, 300 வந்து கடனே. ஆனால் பெட்ரோல் செல்லையா 300 ஆனாப்பா? நான் சும்மா போய்க்க சும்மா அடிச்சுட்டு போனேன். அப்புறம் நீ இவர்கிட்ட வேண்டி இதே நீ துறந்து இதுக்குள்ள ஊற்றி வீடு தேடி கொண்டு தாரமண்ணே இடனே. அது சரிவரா போனேன் 250 இடனே. என்னண்ணே பெட்ரோலில் செட்டில் விற்க விலையை விட குறைய சொல்கிறாய் அண்ணே? பார்த்து இடனே நல்ல பெட்ரோல் இடனே. 200 தந்து இடனே வேடாம், எனக்கு மேடம் உனக்கு மேடம் 200 தந்து இடு. என்ன இப்படி குறைச்சு கடைசி சைபர் வரைக்கும் போவா போல? 200 எனக்கு டவுட்டாக இருக்குது. உண்மையை சொல்லி தண்ணி கலந்துங்க பெட்ரோலுக்கு? அண்ணே, பெட்ரோலுக்கு யாராவது தண்ணி கலப்பாண்ணே? பாராண்ணே தண்ணி கலக்கிறதுக்கு. நீ எனக்கு டவுட்டாக இருக்குது. என்னென்று அப்படி 300 பெட்ரோல் என்ன 200 விற்பாய்? இது என்ன பிரச்சனை இருக்குது? ஒரு பிரச்சனை காரம் காணாம போலேக்கு எல்லாம் சரியாக மூடனே ஆவியா போகுதுன்னு விடுவார். இங்கே என்ன பெட்ரோல் மஞ்சள் கலரில் இருக்குது? மஞ்சள் கலரான பெட்ரோல் இங்கே கொண்டான குழப்பாருங்க உடனே. எனக்கு என்ன டவுட்டாக இருக்கண்ணே, இது நான் வேண்ட மாட்டேன். பெட்ரோல் சில சும்மா அடிச்சுட்டு போகலாம். குழம்பா சத்தம் போடாத, நான் உனக்கு உண்மையை சொல்கிறேன். இப்போ 2 நாளுக்கு போது பிரச்சனை வந்தது இல்லை, அந்த டைம் போயேன்னே நான் பெட்ரோல் செட்டில் லைனில் நின்று அடிச்சுனானே. ஒரு சேவை மனப்பான்மையில மக்களுக்கு எல்லாரும் கொடுத்து உதவுவோமே வந்து அடிச்சு சும்மா விட்டுருந்தானே போய் சும்மாவே அடிச்சுட்டு போயிருப்பானே. என்னத்துக்கு நீ மற்றவண்ட பெட்ரோல் நம்ம வீட்டுக்கு வச்ச? நீ அதானே பிறகு இந்த இல்லா டைமில் ஆக்களை கொடுத்து உதவுவேன்ட்டு தானே. இப்போ எல்லாம் நோமலாக வந்துட்டு நீ நோமலா இருக்கே 300 பெட்ரோல் 400 சொல்றாய். பிரச்சனை வந்திருந்தா 40,000 வித்துருப்பேன் 1 லிட்டர் பெட்ரோல். வேண்டும் பங்கு பார்த்த மாதிரி இருக்கே. எங்க பார்த்துருங்க சித்தப்பா? என்ன கேனில் வந்துருக்கேன், பைக்கை மட்டும் தான் அடிக்கிறாங்க. பைக்கில் அடிப்போம்னா மற்றது எல்லா பொடியல் முழுக்க இல்லை செட்டுக்கு அனுப்பிட்டியா? சித்தப்பா எல்லா இடம் அனுப்பியாச்சோ? நிற்கிறான் அப்படியே. கிடைக்கிற சந்தர்ப்பங்களை வந்து சரியாக பயன்படுத்தணுமாப்பா. ஏன் தெரியுமா, போன முறை அந்த பொருளாதார பிரச்சனை வந்தது இல்லை, அந்த டைம் பெட்ரோல் வித்து தாண்டாப்பா வீடு கட்டினான். வீடு கட்டி மிச்ச காசு கொஞ்சம் கிடந்தது, அதுக்கு தான் மிச்ச காணியும் பண்ணி விட்டேன். அந்த சந்தையில் இருக்கப்பா அப்படியே கட்டி அப்படிதான் கேட்டான். இப்போ வந்துருக்க இந்த பிரச்சனையை வந்து சரியா பயன்படுத்தினா அந்த வருங்காணிக்கு ஒரு வீடு கட்டலாம். அப்போ சித்தப்பா எனக்கும் ஒரு வீடு சரி கட்டி தாரண்டா என்றா லைன்ல நிக்கிறோம், நீ இடைக்க விட்டு நிக்கிற ஒருத்தர் விடைக்க நான் விடிய 3 மணிக்கு நிக்கிறேன் பாரு. அவரை வந்துட்டு 3 மணிக்கு எல்லாமே எழும்பி நாங்கள் லைன்ல நிக்கிறோம். அண்ணே இங்கே வேணே குறுக்கால போறேன். சித்தப்பா சொல்லு சித்தப்பா, அந்த பொட்டை பைக் 1000க்கும் பொடியம் பைக் 1500 மணி சொல்லு. சும்மா எல்லாத்துக்கும் பெட்ரோல் கஷ்டம் அண்ணே. என்ன எவ்வளோ நிற்கிறான், நம்பிக்கை நிற்கிறான். இல்லை நேரண்டானே எனக்கு பெட்ரோல் செட்டுக்குள்ள ஒரு பொடியை மேலே செய்கிறான். அப்போ அவன்கிட்ட கேட்டானு அவங்களே அரைவாசியை பதுக்கிட்டாங்களாம். அவங்களோட வாகனங்கள் செய்தான் இவங்கள செட்டுகளானே, இவங்களோட வாகனங்கள் அது அடிக்கணுமான்னு சொல்லி அரைவாசியை பதுக்கிட்டாங்க. மிச்சம் இருக்கிறது வந்து இந்த நீரை பரலோட முடியுது. அவனே இந்த பைவர்லேயும் அடிக்க முடியா? பைவர் நான் தூர வேலையை நாங்கள் வெளி மாவட்டம் மன்னரன் பாவம் தான். நான் அங்கேருந்து வந்து போகிறோம்டா. எனக்கு பைவர்லாம் அடிக்கல, ஒரு 100 ரூபாய்க்கு அடிச்சு முன்னு கொட்டிங்கன்னா இது என்ன இருக்கிற யாழ் மாவட்டத்தில் இருக்கிற பெட்ரோல் செட்டுலேயே வந்துனே ஒரு ஒழுக்கமான பெட்ரோல் செட் தான் இந்த பெட்ரோல் செட்டுன்னு. அவங்க வந்து ரூல்ஸின் படி தான் நடிப்பாங்கண்ணே. மற்ற என்ன தெரிஞ்சபடியும் வேலை செய்கிறான். அவன் தான் எனக்கு இந்த கதை முழுக்க சொன்னவனே. இதோட முடியுதுண்ணே. அவங்களோட செட்டிலிருந்து அடி மட்ட பெட்ரோலுக்கும் வலிச்சு தொடச்சி தருவாங்க. இதோட முடியுது. அநியாயமாக இதில் நிற்காதுன்னு வெளியால் போனீங்கன்னா 50 ரூபா 100 ரூபா கூட கொடுத்து வேண்டுவாங்க. தெரியுமா ஏதாவது சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எத்தனை நாய்கள் கூட வச்சு விற்கிங்கள், அது தெரியும். நாய்கள் 2 சொல்லக்கூடாது. அவங்க சிவ மனப்பான்மையில அவங்களும் விற்கிறாங்க. என்ன இல்லை பைவரில் அடிக்கிறாங்க. என்ன ஒரு 100 ரூபாய்க்கு அடிச்சிருப்பாரு வீட்டை ஊரா பெட்ரோல். மானிப்பா போகணுமா? மானிப்பா எங்க இருக்கு, மன்னார் எங்க இருக்கு? இந்த முடக்கிலேருந்து எட்டி பார்த்தீங்கன்னா மானிப்பா தெரியும். மன்னார் அப்படியா?
எப்படி பார்த்தாலும் நீ போகணும் நானும் போகணும். அண்ணே தெரிஞ்சபடி வந்து இருக்கிறான் பாடி சொல்லி விடுறேன் நீ அவட போ ஒரு 50 ரூபா கூட கொடுத்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் பெட்ரோல் தருவான் வேண்டி விட்டுட்டு வீட்டை போ சரியா உங்க நன்மைக்கு தான் சொல்றேன் போங்கண்ணே நீங்க படிச்ச டீசெண்டான பொடிகள் இது பார்க்க தெரியுது நீங்க சேவை மறுப்பானாலும் செய்யறீங்க நான் இருந்தாலும் ஃபைபர் வச்சுக்கூடியது சந்தேகமா சரியா மன்னார் அண்ணே மன்னாருக்கு போகணும் அண்ணே நான் போனேன் மன்னாருக்கு இது காணும் அண்ணே போனேன் சரி நான் அடிச்சிட்டு போ நான் வேறு செட்டை பார்க்குறேன். சரியா டேய் குறுக்காபுரம் புரியாம குறுக்காபுரம் நாங்கள் எவ்வளோ நேரம் மண்டைய கழுவி ஆக்கள் அனுப்பி கொண்டிருக்கோம் குறுக்கால போடுறேன் அண்ணே பெட்ரோல் செட்டுக்கானே ஓ இன்னும் கஷ்டம் அப்படின்னு பெட்ரோல் நான் உங்களுக்கு முன்னுக்கு அங்கே நிற்கிறேன் நான் அடிப்பேன் அங்கே நிற்கிறேன் உங்களுக்கு முன் பைக்கோட முடியுதாமே பெட்ரோல் அப்போ நீ நிற்கிற அப்போ நீ போகலாமே நான் போத்தானே போகிறேன்னே என்ன பார் ஆக்களுக்கு சொல்லி யாரும் இப்போ ஆக்கள் இல்லையே அதான் நிற்கிறேன் நான் 2 சொல்லி அனுப்புறேன் நீ வலிக்கும் நிற்கிறீங்களா ஓ சரி போங்க என்ன நம்பர் 6630 சரி நீங்கள் போங்க போய் அடிங்க போங்க போங்க நீங்கள் போங்க அடிக்குங்க ஹலோ அஜான் அந்த வெகோண்டு 6630 அடிக்காது யாளுக்கு ரைட் ஓகே தட் பெட்ரோல் லைனில் நின்று லவ்ன்ற மொமெண்ட் எனக்கெனவே பிறந்த வழிவலோ இதயத்தை கூடு கட்டி இருப்பொழிவலோ எனக்கென ஏற்கனவேவா அண்ணே ஓ எங்க முன்னுக்கு போறீங்க ஒருத்தன் முன்னுக்கு போற விட மாட்டீங்களே உருக்க வந்து நிக்கிறீங்கப்பா. அது முன்னேறுங்க வாழ்க்கையில முன்னேறிப்போங்க பிரச்சனை இல்லை இந்த லைனுக்குள்ள வேணாம் ஓ. அது சரி நான் வர முதல்ல நிக்கிறீர்கள் இன்னும் பெட்ரோல் அடிச்சுட்டு போயில்லையே நீங்க வேற முதல்ல இந்த லைன் வாரக்கு முன்னுக்கு நான் இங்கே நிக்கிறேன். என்னடா அப்ப சொல்றாய் அண்ணே என் பேர் பிரகாஷ் அண்ணே. சரி எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. சரி ஒரு 19 கிட்ஸ். சரி சரியா எனக்கு இன்னும் கல்யாணம் நடக்கல. சரி அதே மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தவன் அவனும் அதே 19 கிட்ஸ். போன முறை பெட்ரோல் பிரச்சனை வந்து ஒரு பொருளாதார தட்டுப்பாடு வந்து அந்த டைம் அவன் பெட்ரோல் செட்டுக்கு வந்து அவனுக்கு முன்னுக்கு ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்த பிடிச்சி கொடுத்து ஒரு பொம்பளை பிள்ளைய மனசில் இடம் பிடிச்சிட்டான். அவன் அதோட போய் கல்யாணம் முடிச்சு பிள்ளைய பற்றி இப்போ எனக்கு முன்னுக்கு இந்த பெட்ரோல் செட்டில் நிற்க காய் காட்டிட்டு போகிறான். அந்த சந்தர்ப்பத்தை நான் அளவு விட்டுட்டேன். ஆனால் அதே அரிய சந்தர்ப்பம் திருப்பி வந்திருக்கு. இந்த உலக நாடே சேர்ந்து எனக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணும் இன்னொரு ஆசை அந்த அவங்களுக்கு வந்து இப்படி சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. நான் இதை நழுவ விட மாட்டேன். இந்த முறை நானும் அதே மாதிரி இடம் பிடிச்சி கொடுத்து மனசில் இடம் பிடிச்சி தான் போவேன். அதுதான் வந்து நிற்கிறேன். சரி இதுக்கெல்லாம் இடம் இல்லை இதுக்கெல்லாம் என்ன செய்கிறாய்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. அப்போலேருந்து பின்னுக்கு இருந்து எட்டி பார்த்தேன்னா அப்போ அந்த முன்னுக்கு ஸ்கூட்டி சோப்பர் ஸ்கூட்டி இருக்குல்ல அந்த பிள்ளையும் பின்னுக்கு பார்க்குது. அப்போ 2 பேருக்கு முன்னாடி ஒரு கோஆர்டினேஷன் வந்திருக்கு. நான் பார்க்குறேன் அந்த பிள்ளையும் பார்க்குது. அப்போ தான் இந்த மாதிரி இன்னொரு நம்பரை வாங்கி கேட்டு போகலான்னு வந்தேன். அட அப்போ அந்த பிள்ளை நம்பர் வேணும். நம்பர் வேணுமா? தரட்டேன் நான் நம்பர் வச்சுக்கிறீங்க. ஓ நம்பர் குறுக்க வந்துடுங்க. நாங்கள் அந்த புள்ள எங்கே வேலை செய்து எங்கே இருக்குன்னு எல்லாம் தெரியுமாண்ணே. அவ்வளோ டீட்டெயில் எடுத்து வச்சுக்கிறீங்க. தெரியுமாண்ணே இவ்வளோத்த கவனிச்சானே அந்த கழுத்தில் ஒன்று தொங்குது மஞ்சளா என்ன அது? அதானே தாலி. தாலியா? கல்யாணம் முடிச்சிட்டியா? ஓ ஆறண்ணே கல்யாணம் முடித்தோம். நான் தானே. சாரி மன்னிச்சிருக்கண்ணே. நம்ம இந்த டீசென்ட் ஆகல. நான் என்ன இப்படி தப்பா நினைக்க கூட. நான் கூட இதில் பார்த்துட்டு நோ ப்ராப்ளம். சார் உங்களுக்கு எத்தனை வயசு அண்ணே? அழக்கண்ணே 2005 20 வயசு அண்ணே. 20 வயசு? 20 வயசுல கல்யாணம் முடிச்சிட்டீங்க? ஓ 92ஆம் ஆண்டு பிறந்த நான். கல்யாணம் பண்ணாலே என்னன்னு தெரியாது. இல்லாட்ட கல்யாணம் போட்டுக்கும் போய் நிற்கிறேன். எனக்கு கல்யாணம் நடக்கு இல்லை சின்ன நடக்கோ செய்யல இப்படியே போனா இப்படி ஒரு சான்ஸ் வந்தால் தான் 90s கிட்டுக்கும் பொம்பளை கிடைக்கும். போய் பாருண்ணே அப்படியே பார்க்கும். நான் சரி 2 லைன் இல்லாட்டி நீ அடுத்தடுத்த லைனுக்கு போய் பார்க்க. கல்யாணம் முடிக்காம இந்த பெட்ரோல் செட்டை நான் போக மாட்டேன். சரி பைக் அங்கே நிற்குது. பைக்கா? பைக்கில் எல்லாம் வரையில. அப்போ காரில் நாங்காலையில் நிற்குது. பைக்கே இல்லையன்றான் காரை கேட்குறீங்க. நான் நடந்து வந்தேன். அட கடவுளே சாமி 2 மணி கிளம்பி நடந்து வந்தேன். பெட்ரோல் இல்லையா பெட்ரோல் சீட்டுக்கு வந்தேன். இதுக்காகவே திடீரீங்க இப்படியே? இதுக்காக தான் தெரிகிறோம். வாழ்க்கையிலுமோ கல்யாணம் முடிச்சிடும் அதுக்கப்புறம் மிச்சம் இல்லை. வாழ்த்துக்கள். ஹாய் மாலினி. ஐ எம் கிருஷ்ணன். நான் உன்னை சொல்லியே ஆகணும். ஈரானுக்கும் ஈராக்குக்கும் சண்டை. நாட்டில் பெட்ரோல் தட்டுப்படும். ஆனால் நீ ஒன்றும் கவலைப்படாது. நான் உனக்கு பெட்ரோல் தருவேன். ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் நீ அவ்வளோ அழகு. இந்த அழகு இந்த உலகத்தில் பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஐ எம் லவ் வித் யூ. 3 தினம் பார். ஆறா நீ? நான் தான் மாளிகை புருஷன். ஆனால் போங்கண்ணா வந்துட்டீங்க புருஷன் ஆளாளுக்கு. தட் லைனை விற்கிற மூமெண்ட். இவ்வளோ தூரம் போகுது அண்ணே. எங்க வேலை? பேங்க்லண்ணே. பேங்கா? இதில் நின்றானே எப்போ என்ன அடிக்க போகிறீங்க? அதுதான் இங்கே பாருங்க இவ்வளோ போய் போகிறாங்க. முதல் 10 இடம் இருக்கு. வேணுமா? என்ன சொல்கிறீங்க? 5000 படியில் நிற்கிறாங்க. மூமெண்டா 5000 தந்துங்க. முதல் 10க்கு இருந்துடலாம் அண்ணே. 5000 5 4வது இடத்துக்கு போங்க. 4வது
4வது அவருக்கு 4வது உங்களுக்கு 2வது எடுத்தாருன்னா 5000 10க்குள்ளேண்டா 5000 50க்குள்ளேண்டா 3000 100க்கு அங்காலேண்டா 1000 ரூபா பேங்க்ல வேலை செய்யற பேர நின்று மினக்கடையா போறேன் காசு தந்துட்டு போய் இடத்த எடுத்து அடிச்சிட்டு போயப்பா எங்கேயோ பார்த்தேன் டேய் நீ அவன் இல்லை பருப்போடுது முகமெல்லாம் அண்ணே 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 அவசரம் அண்ணே பெட்ரோல் கிடைக்குமா அவசரமா ஓ சரியான அவசரம் என்ன தேவை ஹாஸ்பிட்டல் போகணும் வீட்டுக்கார ஹாஸ்பிட்டலுக்கு மாட்டினான் ஒருத்தர் 10000 ரூபா 10,000 என்ன அவ்வளோ எல்லாம் காசு இல்லை அவசரம் பண்ணு ஹாஸ்பிட்டல் போகணும் தம்பி உயிர் முக்கியமா காசு முக்கியமா இந்த நேரம் காசை பார்த்துட்டு இருக்கிறேன் அந்த எடுத்துட்டு போப்பா அண்ணே நீ தானே காசை பார்க்குற நீ உயிரை பார்க்கலாம் தானே தம்பி நான் உயிரை பார்க்குறப்படியே தான் 10000 ரூபா இல்லாட்டி 15000 20000 ரூபாய்க்கு போய் கொண்டு இருக்குது அங்கே ஒன்று ரைட் போங்க அண்ணே அவசரம் அண்ணே அண்ணே காசு 10,000 எல்லாம் இல்லைண்ணே ஒரு 5000 1/2 லிட்டர் தான் தருவேன் கொண்டா 1/2 லிட்டர் அரை லிட்டர் தான் சரி இந்த அப்படின்னு கொண்டா டேய் நீ தானே அது ஆ. அடுத்தவண்ட கஷ்டத்தை காசாக்குனது கஷ்டத்தை காசாக்குனதுன்னு பார்க்குறேன் நான் அன்றைக்கு ஒரு உயிரை காப்பாற்றிருக்கிறேன் என்ன அந்த நன்றி விசுவாசம் இருக்கு உனக்கு இப்போ அந்த அளவில் தான் நிற்கிறேன் எவ்வளோ பிஸ்னஸ் ஓடிக்கொண்டிருக்கு வேணுமா வேணாமா வேண்டாம் நீ போ நான் லைன்லேயே அப்போ நின்று அடிச்ச மாதிரி 5000 5000 5000 5000 5000 இந்த வெயிலுக்கு நிற்க மயக்கிற மாதிரி கிடக்க ஒரு நிழலா பார்த்து ஒரு இடத்துல நிழலா அந்த ஆலமரம் வேணுமா இந்த புளிய மரம் வேணுமா புளிய மரம் இன்னும் மயக்கமான நீ ஆளவன் நிலத்தை ஆலமரமா 2500 2500 2500 உங்களை போட்டா சரி